அஸ்ஸலாமு டியூஸ்டேவோட மினி விலாக் பார்த்தலாம். டியூஸ்டே மார்னிங் வந்து 6:30ங்கும் போது பெங்களூர் போய் ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம்னு சொல்லிட்டு அங்கே ஏசி ஹால்னு இருந்துச்சு. அதாவது வெயிட்டிங் ஹால் வந்து ஏசி ஹால்னு இருக்கும்போது அமௌண்ட்டு 1 hour 20 rupees. ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வரும்போது நம்ம பெங்களூர் வந்து நம்ம ஒண்டர்லா போக போகிறனால நமக்கு வந்து கொஞ்சம் ட்ராவல் இருக்குது. ஸோ ஜங்ஷனுக்கும் இதுக்கு மெட்ரோவுக்கும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். சரி ஃபஸ்ட் நம்ம டிஃபன் சாப்பிட்டுக்கலாம், எப்போவும் போது நமக்கு ஃபஸ்ட் திரும்பலன்னு சொல்லிட்டு ரோஸ்ட்டு வடையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ரோஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே முறுமுறுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சட்னி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பெங்களூரில் எப்போவுமே அவ்வளோக்கு லஞ்சு டிஃபன்லாம் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க, இங்கே ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம சாம்பார் வடை காஃபியெல்லாம் குடிச்சிட்டு சரி பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன மினி மாதிரி ஒரு கடைகள்லாம் இருந்துச்சு. சரி ஏதாவது குழந்தைங்களுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலான்னு போய் பார்த்தா நம்ம எப்போவுமே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி குழந்தைங்களுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு பிரேஸ்லெட் வாங்கிக்கலாம் சொல்லி நாங்கள் எல்லாருமே பிரேஸ்லெட் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வாங்கிட்டு நம்ம வந்து மெட்ரோவுக்கு போயிட்டோம். மெட்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே நம்ம ஊரில் வந்து ஒவ்வொரு ஸ்டாப் எப்படி பஸ்ஸோ அது மாதிரி மெட்ரோலேயே சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே டெக்னிக்கலாக நம்ம எல்லாமே செக் பண்ணி அந்த மாதிரி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டிக்கெட்லாம் கொடுத்து நம்ம வாங்கிட்டு ஒண்டர்லாவும் ரீச் ஆகிட்டோம். ஒண்டர்லா வந்து கிறிஸ்மஸ்னால ரொம்பவே டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.